அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் வெயில் ஏறக்கூடிய நாட்களில் நம்ம நிலக்கடலை போடணும். இந்த பதிவு ஏன் அப்படின்னு சொன்னால், முன்கூட்டியே கொஞ்சம் பொறுமையாக தரமான விதை கடலையை நீங்கள் வாங்கி வைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது கிர்னார் 5 அப்படிங்கிற ஒரு ரகம். 115 நாள் வாழ்நாள் உள்ள ரகங்க. இந்த ஆந்திரா கடலையை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் நல்ல இடுபொருள்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தேசமாக பார்த்திங்கன்னா 1800 கிலோலாம் ரொம்ப எளிமையாக அதிலேருந்து லாபம் வரும். பட் எப்போ வரும்? நம்ம சரியான அளவில் நம்ம நார்மலாக கொடுக்கறத விட கூடுதலாக கொடுத்தோம்னா வரும். நல்ல தரமான விதை வாங்கணும். அதை சூம்புன கடலை, கலர் மாறினது அதெல்லாம் எடுத்துகிட்டு தெளிவான கடலையை நடவு செய்யணும். சரியான இடைவெளியில் நடவு செய்யணும். ரொம்ப முக்கியமானது, 2வது களையப்போ 100 கிலோ அளவுக்கு ஜிப்சம் போட்டு நடவு பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள காலங்கள்லேயும் இப்போ 115வது நாள்னா 110வது நாள் வரலும் கூட நம்ம அதுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு வகை கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் 105 நாள் பயிர் அப்படிங்கிறப்ப 85வது நாளே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 50வது நாளுக்கு அப்புறமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய விளைச்சலோட அளவு பார்த்தா 700 கிலோ 800 கிலோ தான் சராசரியாக கிடைக்கும். இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கூடுதலான அளவு நம்ம கொடுக்குறப்ப நம்ம தொடர்ந்து முக்கியமாக பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கொடுக்கணும், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கொடுக்கணும், ரைசோபியம் 1 லிட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஹியூமிக் அமிலம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பாசனத்துக்கும் 1 லிட்டராவது கலந்துக்கணும். வேம் மாதம் 2 முறை 2 லிட்டர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். இதை மட்டும் செஞ்சாலே அந்த ஓடு உருவாகிறதும் மணிகள் திடமாக உருவாகிறதும், ஏற்கனவே ஜிப்சம் போட்டுட்டோம், இதை மட்டும் செஞ்சோம்னா சிறப்பாக இருக்குங்க. இதில் இலைகளில் நல்ல சத்து கிடைக்கிற மாதிரி 10 லிட்டருக்கு 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், அது கூட 100 மில்லி சூடோமோனாஸ், அது கூட 50 மில்லி கடல் பாசி உரம், 10 கிராம் சோலுபார், இதை மட்டும் கலந்துக்கிட்டு நம்ம கொடுத்துடலாம். சோலுபார் கிடைக்காதவங்க பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே முக்கியமாக 60வது நாள் 70வது நாள் 90வது நாள் அப்படி வச்சுக்கலாம். அல்லது 60வது நாள் 90வது நாள் 2 தடவை தெளிக்கிற மாதிரி, 3 தடவை முடிஞ்சால் 3 தடவை தெளிக்கலாம், இல்லைன்னா 2 தடவை தெளிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, கிர்னார் 5க்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் அவங்க வச்சுருக்க நுண்ணூட்ட கலவை கலந்துக்கணும். 2 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்துக்கணும். இதை தெளிக்கணுங்க. இதை தெளிக்கிறப்ப உங்களுக்கு இலைகளோட பெருக்கமும் விளைச்சலும் நல்லா வரும். பொதுவாக இந்த பனிக்காலத்தில் புழு வருங்க. இந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடாதுங்கிறவங்க முன்னாடி இருந்தே புகையிலை கரைசலை கொடுத்துட்டு வந்துடணும். ஒன்றுமே கொடுக்காம விட்டுட்டு புழு வந்ததுக்கப்புறம் புகையிலை கரைசல் அடித்தா கேட்காது. புழு வந்ததுக்கப்புறம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அதான் கேட்கும். 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து அடிக்கணும். ஒரு பாட்டில் 200 ரூபா தான் விலை. 3 மாதத்துக்குள்ளே தயாரான பொருளை நம்ம வாங்கணும், அதை தெளிச்சுக்கணும். இந்த கவனம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்க அழுகல் வருது, அதுக்காக சூடோமோனாஸ் கலந்துக்கணும். மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துக்கணுங்க. பனி மாதங்களில் 2 தடவை கொடுத்தா கூட பரவாயில்லை, சரிங்களா? இந்த கவனம் வச்சுக்கணும். முக்கியமாக மானாவாரி பயிர்கள் போடுறதா இருந்தால், வேறு மானாவாரி விதைகள் கூட போட்டு பண்ணுறதா இருந்தால், தெளிப்பு மூலமாக ஒரு தெளிப்பு 2 தெளிப்பு கூடுதல் பண்ணிக்கணுங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, மானாவாரி அப்படின்ட்டு நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு உங்களோட அந்த ரொட்டீனாக செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கூடுதல் சத்துக்களை, முக்கியமாக அந்த நுண்ணூட்ட கலவை 2 தடவை தெளிக்கணுங்க. 60வது நாளும் 80வது நாளும் தெளிக்கணும். 2 தடவை தெளிக்கணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கணும். ஜிப்சம் போடணும். நல்ல இடுபொருள்களை தெளிச்சுக்கணும். இந்த கவனத்தை மட்டும் வச்சு செஞ்சீங்கன்னா, கடலையை பொறுத்தளவில் நம்ம நாட்டு வகை கடலையிலே 1000 கிலோவும், கிர்னார் 5ல் 1800 கிலோ வரலும் எடுக்கணும். அந்த கவனத்தோடு செய்யுங்க, சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.